நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 39 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். பவுல் எழுதியிருக்கிறார் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில், அந்நிய பாஷை பேசுகிறவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 14வது அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். எல்லோருமே அந்நிய பாஷைகளை பேசும்படி பவுல் விரும்புகிறார். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். பவுல் என்ன சொல்கிறார்னா, அந்நிய பாஷை பேசுகிறவர்களை தடை பண்ணாதிருங்கள், எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி நான் விரும்புகிறேன். ஆகிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை நான் அதிகமாய் விரும்புகிறேன்னு சொல்கிறார். இப்போ நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறத தடை பண்ணக்கூடாது, யாருமே தடை பண்ணக்கூடாது, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த அந்நிய பாஷையை கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஒருவருக்கு அந்நிய பாஷைங்கிறது ஒரு வரம். ஒருவருக்கு இந்த அந்நிய பாஷையின் வரத்தை பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொடுக்குறார்? முதலாவது அந்த நபரை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி அவருக்கு இந்த வரம் தேவை என்றால், அந்நிய பாஷையின் வரம் தேவை என்றால் அவருக்கு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கிறார். இப்போ ஆவியானவர் தான் அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கிறார். இப்போ ஆவியானவர் தான் பவுலுக்கும் இந்த நிருபங்களை எழுதுறதுக்கு ஆவியானவருடைய ஏவுதலினால்தான் பவுலும் இந்த இரு நிருபங்களை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தையும் ஆவியானவருடைய ஏவுதலின்படி தான் பவுல் எழுதியிருக்கிறார். இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களை தடை பண்ணாதிருங்கள்னு நான் இப்போ சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தர் இப்போ அந்த வரம் கிடச்சிருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக பேசலாம். நீங்கள் வெளியில் எங்கேயாவது யாரும் இல்லாத இடங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா அந்நிய பாஷைகளை மணிக்கணக்காக பேசலாம். யாரும் அதை தடை பண்ணக்கூடாது, தடை பண்ண முடியாது, தடை பண்ணக்கூடாது. ஆனால் தடை பண்ணால் அது தப்பாயிடும். ஆனால் சபையில் இப்படித்தான் பேசணும் அப்படின்னு பவுல் எழுதியிருக்கார். சபையில் அந்நிய பாஷையை இப்படித்தான் பேசணும்னு பவுல் எழுதியிருக்கார். இது அவராக எழுதினாரா? ஆவியானவர் மூலியமாக எழுதப்பட்டிருக்கா? பவுல் எழுதினாரா? ஆவியானவர் மூலியமாக பவுல் எழுதியிருக்காரா? அப்போ ஆவியானவர் மூலியமாக தானே பவுல் இந்த காரியங்களை எழுதியிருக்காரு. அப்போ சபையில் எப்படி அந்நிய பாஷையை பேசணும்னு ஒரு ரூல்ஸை கொடுத்துருக்காருல. அப்போ அவர் எப்படி கொடுத்துருக்காரு? 1 கொரிந்தியர் 14 27 28, யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும். ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கிடவன். தெளிவாக தானே பவுல் எழுதியிருக்காரு. பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சபையில் எப்படி அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று மிக தெளிவாக தானே எழுதி வச்சிருக்காரு. ஆனால் இதை நாம் ஏன் கடைப்பிடிக்கிறது இல்லை? சபையில் அந்நிய பாஷையை பேசணும்னா 2 பேர் அல்லது 3 பேர், அது ஒவ்வொருவராக பேசணுமா, அது அர்த்தம் சொல்லணுமா, அவர் அர்த்தம் சொல்லாது யாராவது ஒருத்தர் அர்த்தம் சொல்லணுமா, யாராவே அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இது என்ன, யார் எழுதப்பட்டது? யாருனால எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக தானே பவுல் எழுதியிருக்காரு. அப்போ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா? நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படின்னு சபையில் நீங்கள் எப்படி வேணாலும் பேசுகிறீங்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றிருக்கீங்களா? அப்படி வரத்தை பெற்றிருந்தா ஆவியானவர் சொன்ன ரூல்ஸ் படி நீங்கள் பேசணும்ல. அப்போ நீங்கள் எந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? நீங்கள் எந்த வரத்தை பெற்றிருக்கீங்க? எந்த அந்நிய பாஷையை நீங்கள் பெற்றிருக்கீங்க? நல்லா யோசிச்சு பார்க்கணும். சபையில்
உலகத்தில் 14:10 10வது வசனம். உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாஷைகள் கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எதுவுமே அர்த்தம் இல்லாததல்ல, எல்லாத்துலேயும் அர்த்தம் இருக்குது. அப்போ அந்த அர்த்தத்தின்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவ அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்லனா சபையில் பேசக்கூடாதுன்னு திட்டவட்டமாக எழுதி வச்சுருக்காரு. அப்போ இதை நீங்கள் மீறி நீங்கள் சபைகளில் பேசுகிறீங்கன்னா, அப்போ நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அந்த வரத்தை பெற்றிருக்கீங்களா? நீங்கள் எந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? நீங்கள் எந்த வரத்தை பெற்றீங்கன்னு கேள்விக்குறியாக இருக்கே. எல்லோரும் பேசுதல் 14:23 14வது அதிகாரம் 23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. இப்போ சபையில் கூடிக்கிட்டு எல்லோரும் அந்நிய பாஷையில் கத்துறது, ஆளுக்கு ஒரு பேச்சு, எல்லோருமே அந்நிய பாஷையில் பேசினா இங்கே என்ன அர்த்தம் இருக்குது? அது எதுக்காக பேசணும்? 1 மணி நேரம் பேசுகிறீங்களா? அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒருத்தன் கல்லாதையும் படிக்காதையும் இல்லை என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? தெளிவாகத்தானே எழுதி வச்சிருக்கார் பவுல். பாடுவது ஜெயிப்பது செய்தி வருது 14:26 14வது அதிகாரம் 24 வசனம். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான். நான் நிறைய சபைகளில் நான் பார்த்துருக்கேன். ஆராதனைன்ற வேலையில் கூடிக்கிட்டு ஒருத்தர் பாடுவார், ஒருவர் போதகம் பண்ணுவார். ஒருத்தர் மேடையிலேருந்து போதகம் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் பாடிக்கிட்டு இருப்பார். ஒருத்தர் இடையில அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருப்பார். ஒருவன் ரகசியத்தை ஒருவன் வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருப்பான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கிடவுது. அப்போ ஆராதனைங்கிற பேரில் ஸ்டேஜில் இருந்து ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பார், செய்தி கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஒருத்தர் இங்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் இங்கே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கார். இது நிறைய சபைகளில் நடக்குது, நிறைய ஆவிக்குரிய கூட்டங்களில் இப்படித்தான் நடக்குது. இது அநாகரிகமாக இல்லையா? இது அநாகரிகமான செயல்னு தானே பவுல் எழுதியிருக்காரு. இப்படி அநாகரிகமான செயலை நாம் ஏன் செய்யணும்? இப்படி செய்கிறது தப்பு இல்லையா? அப்போ நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா அதே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தலையா? அதே ஆவியானவர் தானே பவுலுக்கு இப்படிப்பட்ட ரூல்ஸை கொடுத்துருக்காரு. சபையில் எப்படி பேசணும், நீங்கள் வெளியில் அந்நிய பாஷை எப்படி வேணாலும் பேசிக்கிறீங்க, சபையில் எப்படித்தான் பேசணும் ரூல்ஸை கொடுத்துருக்காருல. நீ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தா அது உங்களுக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்த மாட்டாரா? அந்த ஆவியானவர் அந்த வரத்தை கொடுத்தவர் இப்படித்தான் பேசணும்னு சபையில் பேச வைக்க மாட்டாரா? இல்லைன்னா அந்த ஆவியானவர் நீங்கள் சபையில் அந்நிய பாஷையை பேசுனா அதுக்கு அர்த்தம் சொல்கிற ஒரு ஆளை எழுப்பியிருக்க மாட்டாரா? இல்லை உங்களுக்கே அந்நிய பாஷையின் அந்த வரத்தை வியாக்கியானம் பண்ணுற வரத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாரா? ஆவியானவர் வெறுமையாக உங்களை பேசிட்டு போங்கன்னு விடுவாரா? அப்படிப்பட்ட ஆவியானவரா நம்ம தேவன்? பரிசுத்த ஆவியானவர் ஞானமுள்ள தேவன், நம்ம தேவன் பொறுப்புள்ள தேவன். சும்மா ஏனா தானே என்று உளறிக்கிட்டு தெரிங்க அப்படின்னு சொல்கிற பொறுப்பற்ற தேவன் இல்லையே, பொறுப்புள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இவர் ரூல்ஸை கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிட்டீங்கன்னா அது வியாக்கியானம் பண்ணுற வரத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல, யாருக்காவது கொடுத்துருக்கணும்ல. அப்படி கொடுக்கலைன்னா அப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இப்படி மொத்தமாக பேசுகிறீங்க, சபையில் பாடுறீங்க, ஆடுறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, செய்தி கொடுக்குறீங்க, விண்ணப்பம் பண்ணுறீங்க. இந்த காரியமெல்லாம் நீங்கள் செய்கிறத பார்த்தா கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை கேட்டுக்கிறீங்க. 14:22 அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? தீர்க்க தரிசனமும் அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நல்லா இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் தானே எழுதி வச்சிருக்காரு. இது இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியலையா? அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இப்படி கும்மாளம் போடுறீங்களே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றிருக்கோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம்னு சபையில் கும்மாளம் போடுறீங்களே, நீங்கள் எல்லாம் யார்? அவிசுவாசிகள். நீங்கள்லாம் கண்டிப்பாக அவிசுவாசிகள் தான்.
ஏகப்பட்ட சபைகளில் இதே நடக்குது. அப்போ எல்லா சபைகளும் அபிவிசுவாசிகள் கூட்டம்தான் அது. நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுது. இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா மனம் திரும்பணும். எதுக்கு ஒட்டுமொத்தமாக அந்நிய பாஷைங்கிற முறையில் கத்துறீங்க? என்ன அந்நிய பாஷை நீங்கள் பேசுகிறீங்க? அர்த்தமே சொல்ல முடியல. அர்த்தம் இல்லாத ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கே. உங்களால் அர்த்தம் சொல்ல முடியலன்னா அதை எதுக்கு பேசுகிறீங்க? தனிச்சபத்தில் பேசுங்க, தடை பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்படி பேசினீங்கன்னா தடை பண்ணணும். அந்நிய பாஷை சபையில் பேசுகிறவர்களை தடை பண்ண வேண்டும். நீங்கள் அவிவிசுவாசி. அப்போ இங்கே ஏகப்பட்ட சபைகள் வந்து அவிவிசுவாசி கூட்டம், அவிவிசுவாச சபைகள் தான் இருக்குது, அவிவிசுவாச போதகர்கள் தான் இருக்காங்க. இதைத்தான் நான் கண்ணார காண்கிறேன். இந்த வசனத்தின்படி பார்த்தா இந்த சபைகள் எல்லாம் அவிவிசுவாசி கூட்டம், அவிவிசுவாசி போதகர்கள். அப்போ நீங்கள் மனம் திரும்புங்க. நீங்கள் வந்து அந்நிய பாஷை என்ற பேரில் உலகத்தில் நம்மளை கிண்டல் அடிக்கிற காரியங்கள் நடக்குது. உலகத்தில் சினிமாவோட மீம்ஸ் போட்டு நம்மளை கேலி கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன அந்நிய பாஷை பேசுகிறீங்க நீங்கள்? அந்நிய பாஷை இப்போ தேவையா? இப்போ நம்ம நாட்டில் கிந்திக்காரங்க நிறையா வந்திருக்காங்க. இந்த கிந்திக்காரங்கள் சபை கூடுதலில் அவங்களும் அங்கே சர்ச்சுக்கு போனவங்களாம் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஒரு 10-20 பேர் ஒரு சபைக்குள்ள ஹிந்திக்காரங்க நுழைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க இங்கே போய் தமிழாக இருந்தாலும் ஆராதனை கலந்துக்கிறோன்னு வராங்க. இப்போ நீங்கள் அந்நிய பாஷைன்னு வரம் பெற்றவர்கள் தானே, ஹிந்தியில் பேச வேண்டியதானே? உங்களுக்கும் ஹிந்தி தெரியாது, இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்திக்காரங்க 10-20 வந்திருக்காங்க. இத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுகிறீங்கள சபையில் கூடி, அவ்வளோ பேர் ஒருத்தராவது அந்த ஹிந்தியில் பேசுங்க. அது அந்நிய பாஷை தானே, உங்களுக்கு தெரியாத பாஷை தானே, அதை பேச வேண்டியதானே? அப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. அபிவிசுவாசிகள் கூட்டமே, மனம் திரும்புங்கள். ஆமென்.